வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் பை உனி சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ போடலாம். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பும் பொழுது அந்த ஆண் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டால் நிச்சயம் அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை அதிக அளவில் பிடிக்கும். இங்கே இருக்கக்கூடிய நிறையா ரிலேஷன்ஷிப் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னா கிடையாது. காரணம், ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்கறது கிடையாது. இவங்களா ஒன்று நினச்சிக்கிறது, இவங்களா ஒன்று அப்சர்வ் பண்ணிக்கிறது. இது ஆண்கள் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் இல்லைங்க, பெண்களும் பண்ணக்கூடிய விஷயம் தான். பெண்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கும் ஆண்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கும் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு ஆண் ஒருத்தங்க விரும்பும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவங்களாவே ஒன்று நினச்சிப்பாங்க, இது அப்படித்தான், இது இந்த தான் அப்படின்னு. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக கேட்டாலே கண்டிப்பாக அந்த ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் உங்களை ரொம்ப நிச்சயம் பிடிக்க தான் செய்யும், பிடிக்காமல் போகாது. நீங்கள் விரும்பும் ஆணுக்கு பிடித்ததை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் வகையில் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு உங்களை அதிக அளவில் பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பிடிச்ச விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக அது நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு பையன், நீங்கள் ஒரு பொண்ணு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு உங்களை பிடிக்காமல் இருக்குமா? நிச்சயமாக உங்களை எனக்கு அதிக அளவில் பிடிக்கும். அதுவும் எனக்காக பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக நான் ஏன் உங்களை வெறுக்க போகிறேன்? உங்கள் மேலே அதிக அளவில் பாசத்தை தான் வைப்பேன். ஸோ மற்றவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்கள் மேலே உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பி அவரிடம் சண்டை போடுவது, கோவப்படுவது என்று இல்லாமல் அவர்களின் நம்பினால் நிச்சயம் அந்த ஆணுக்கு உங்கள் மீது ஈர்ப்பையும் தாண்டி காதல் உண்டாகும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்க, மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்ப நபரை போய் சண்டை போடுறது, கோவப்படுறது, அவங்கள நம்பாமல் இருக்கிறது, அவங்க கூட பேசாமல் இருக்கிறதுன்னு இருந்தீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? மற்றவங்க சொன்னாலும் சொல்லினாலும் சரி, அந்த ஒரு ஆண் சொல்லக்கூடிய விஷயத்த நம்பிட்டு அந்த ஒரு ஆணை நீங்கள் நம்பினீங்கனாலே நிச்சயம் அந்த ஆணுக்கு உங்களை மேலே காதலையும் தாண்டி ஈர்ப்பையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உண்டாகும். நம்பிக்கை தாங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் முழுமையாக நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் சரி நம்புங்க. அந்த காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஜெனுவனாக இருக்கும். உங்களை பற்றி விரும்பி கொண்டிருக்கும் ஆணை பற்றி மற்றவர்கள் தவறாக கூறும் பொழுது நீங்கள் அமைதியாக இருக்காமல் அவர்களுக்கு துணையாக உறுதுணையாக இருந்தால் நிச்சயம் அந்த ஆணுக்கு உங்கள் மீது அதிக அளவில் காதல் உண்டாகும். இங்கே நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்கள இருப்போம். அவங்க பிடிச்சவங்களை பற்றி யாரோ ஒருத்தங்க தப்பாக பேசும்போது நம்ம நிறைய பேர்லாம் இங்கே அமைதியாகவே இருப்போம், காது கொடுத்து கேட்டுக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆண் உங்கள் பேரண்ட்ஸ் சொல்லும் போது நீங்கள் அந்த இடத்துல அவங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலனாலும் நீங்கள் அவங்கள விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆண்கள் செஞ்சாலும் சரி, பெண்கள் செஞ்சாலும் சரி, அந்த ஒரு டைமில் நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். யார் இருக்காங்களோ இல்லையோ அவங்க உங்களை நம்பி வந்த பொண்ணு பையன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இல்லைன்னா அப்புறம் யார் இருப்பா? ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க பாருங்கள். நீங்கள் விரும்பும் ஆணுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகும்பொழுது வெறும் வார்த்தையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி முடிக்காமல் அந்த ஒரு நாள் அவர்களுடைய உடல் நிலைமையை மனதில் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம்தான் அந்த அன்பை வெளிப்படுத்த வைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க உங்களை விரும்பும்போது நீங்கள் ஆண் இல்லை பெண் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் என்ன காமிக்கக்கூடிய அன்பு, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது நான் விரும்பக்கூடிய பொண் என் மேலே எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு என்ன கேர் எடுத்து எனக்காக விஷயங்கள் பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் அந்த ஒரு அன்பு வெளிப்படும். நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்த பண்ணலை அப்படின்னா அந்த ஒரு அன்பு என்னதான் இருக்கும்? ஸோ நீங்கள் விரும்பக்கூடிய ஆணுட்டையும் பண்ணுங்கள், பொண்ணுட்டையும் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை தான் ஏற்படுத்தும், கெட்டதை கிடையாதுங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோட உங்களுடைய பிடிச்ச நபருக்காக நீங்கள் பிடிச்சதை பண்ணுங்கள், அவங்களுக்கும் உங்களை நிறையா பிடிக்கும். இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டாக வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பாய்.